வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி சாட்சி பாவமாக இருக்கிறது. இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, இப்போது நான் சாட்சி பாவமாக பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இந்த நிமிஷத்தில் நான் எப்படி சாட்சி பாவமாக பார்ப்பேன் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நான் அந்த விழிப்புணர்வாக பார்த்துட்டு அப்படி ஷேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் நானே யோசித்தேன். அப்போது ஃபோனை பார்த்துட்டு வச்சுட்டு நான் வாக் பண்ணுறேன். இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு இதை பாருங்கள், அதை கவனிங்க, மூச்சை கவனிங்க, அதை தாண்டி அது என்னன்னு அந்த இடத்துக்கு போய் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ எனக்கு சாட்சி பாவமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு தியரட்டிக்கலாக சொல்கிறது விட ப்ராக்டிக்கலாக சொல்கிறது தான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ளே போகும். அதை தாண்டி உங்களுக்கு அது டவுட்டே அதுக்கடுத்து வரக்கூடாது. அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கணும். அந்த வகையில் முதல்ல அனுபவத்தை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன் ஃபஸ்ட்டு அனுபவத்தை சொல்லணும்னா, இதுலேருந்து தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. எப்போ நீங்கள் சாட்சி பாவமாக பார்க்கணும், நான் யாருன்னு உணரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆன்மா ஓரளவுக்கு பக்குவப்பட்டுருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் சாட்சி பாவம்னா என்னன்னு டேரெக்டாக ஆன்சர் பண்ணுவோமே. பார்த்திங்கன்னா, நான் அப்படி சாட்சி பாவமாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ உட்காந்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த சேரில் உட்காந்துருக்கேன், என்னோடய கை எங்கே இருக்குது, என்னோடய முதுகு எது அழுத்திட்டுருக்கு, இப்போது நான் எப்படி கண்ணை சிமிட்டுறேன், என்னோடய வாய் எப்படி அசையுது, இதை ஃபோனை நான் எந்த பக்கம் பிடிச்சிருக்கேன், அப்புறம் நான் எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன், என்னோடய கால் எந்த மாதிரி அந்த பூமியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அப்புறம் காலை எப்படி பொசிஷனில் உட்காந்துருக்கேன், இதை எந்த உணர்வோடு இருக்குமோ அதோட கனெக்ஷனாக இருக்கிறது தான் சாட்சி பாவனையாக இருக்கிறது. சரி, இப்போது ஏதோ நீங்கள் இது கேட்க புரியாத மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பழக ஈஸியாக புரியும். அடுத்து இப்போது கொஞ்சம் வெளியே போகிறீங்க, வாக் பண்ணுறீங்க. வாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அப்படி உங்கள் இப்போ நீங்களே இருக்கீங்களே, அதை கேட்குறீங்களே, சாட்சி பாவமாக எப்போன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாமா. இப்போ என்ன செய்றீங்கன்னா, வெளியில் போகிறீங்க. வெளியில் போய் அப்படியே வானத்தை அப்படி லேசாக சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு வியூ ஒரு ஒரு 180 டிகிரியில் இருக்கும் இல்லையா, உங்கள் இடத்துலேருந்து 180 டிகிரியில் ஆஃப் சர்க்கிள் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே பார்க்குறீங்க. பார்த்த உடனே எடுத்தோடனே செய்யுங்க, முதல்ல ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துருங்க. பார்த்துட்டு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்க. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு போஸ்ட், அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குல்ல, அது இருக்குதுன்னு பாருங்கள், அந்த லைட்டு. ஓகே, வாட் நெக்ஸ்ட்டு அடுத்து உங்கள் பார்வையை அடுத்து நகட்டிடுங்க. அதுக்கடுத்து அது ஒரு பில்டிங், அது ஒரு கோவில், அது ஒரு சின்ன கடை, அதுக்கப்புறம் ஒரு நாய் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மரம் காற்றுல அசையுது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கல் ஒரு போஸ்ட் கம்பி மாதிரி நிற்கிது. இந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு 180 டிகிரிக்கு ஃபுல்லாக உங்கள் பார்வை அது தெரியும்ல, அது வரைக்கும் சொல்கிறேன். ஒரு தென்னை மரம் இருக்கலாம், உங்களை சுற்றி என்ன பொருள் இருக்கோ அது ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டிங்களா. இதுதான் பார்வை, பார்க்குறது. சாட்சி பாவம்னா எப்படி பார்க்குறதுன்னா, அந்த போஸ்ட் கம்பை பார்க்கும்போது அப்படி பார்க்குறீங்க, எந்த எண்ணமும் இல்லாமல் பார்க்குறது, அதை அப்படியே பார்க்குறது. போஸ்ட் கம்பி நல்ல நேற்றை விட இன்றைக்கி பிரைட்டாக எரியுதே, இந்த லைட் எரியாமல் இருக்கே, இது யார் பார்ப்பாங்களா, இதனால் சுற்றி நல்லா வெளிச்சமாக தெரியுது, இப்படி எந்த கருத்தும் போடாமல் நீங்கள் அப்படியே பார்க்குறது. அப்படியே அடுத்தது பார்க்குறீங்கன்னா, அந்த பக்கத்தில் உள்ள ஒரு மரம் அசைகிறத மட்டும் நீங்கள் அதோடு பார்க்குறது. அடுத்து கொஞ்சம் நகண்டிங்கன்னா அந்த நாயோ அந்த பூனையோ நகண்டு போனால் அதை அப்படியே அதோட அந்த கனெக்ஷன் உங்கள் பொருளை பார்த்துட்டே இருப்பீங்க சாட்சியாக. பொருள் மாறிட்டே இருக்கும், நீங்கள் பார்வையாளராக இருக்கீங்களா, உங்களோட எண்ணம் அதோட கனெக்ட் ஆகுமே ஒழிய அதோட கான்வர்சேஷன் ஆயிருக்காது. இதுதான் சாட்சியாக பார்க்குறது. இந்த பூனை தானே, இந்த நாய்க்குட்டி தானே அன்றைக்கி எங்களை கடிக்க வந்துச்சு, இந்த நாய் ஐயோ இதை பார்த்தா பயமாக இருக்கே, இப்படி ஒரு எண்ணம், இது யோசனை உங்களுக்கு வருது. அந்நேரத்தில் ஒருத்தர் காய் விற்றுட்டு வரார்,
போன தடவை இவர்கிட்ட அம்மா காய் வந்தால் சொல்ல சொன்னாங்க, இந்த இப்போ வராரு போய் சொல்லணும். இது யோசனை. சரிங்களா? அந்த காய்கறிக்காரர் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நிகழ்ந்தா இதுதான் சாட்சி பாவனையாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் குளிக்கும்போது, சமையல் பண்ணும்போது, வாசல் தெளிக்கும்போது, கோலம் போடும்போது, ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் சாட்சி பாவனையாக இருக்கலாம். இருக்க வந்துடும். ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இயல்பாக கூடி நம்ம கிட்டத்தட்ட இதில் முழுமையே பெற்றிருப்போம். இப்போது எனக்கு பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சாட்சி பாவனையாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்ன அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முழுமையாக வரல. ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால், அந்த பயிற்சி பண்ணுற காலத்தில் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போது உங்களுக்கு இந்த எண்ணம் முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் போஸ்ட்டு. அதை பற்றி ஒரு 10 தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த பயிற்சி கொஞ்சம் யோசிக்க பார்க்க உங்கள் மனசை அப்படியே அதுக்குள்ளே லயமாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 யோசனை வரும். 5 யோசனைனா இந்த கம்பம் மழை பெஞ்சா எரியுமா, இந்த மாதிரி ஒரு 10 எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 10 வருது, அப்புறம் திரும்ப பார்க்குறீங்க, திரும்ப ஒரு 5 வருது, திரும்ப 2 வருது, திரும்ப 1 வருது. இந்த 1 வரும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள மனம் ஓட்டம் அப்படி மெல்லுசாக இருக்கும். ஒரு தண்ணி உங்கள் தண்ணி எக்ஸாம்பிள் வேணால், அந்த உங்கள் உடலில் ரத்தம் ஓடுது பார்த்தீங்களா, ரத்த நாளங்களில் அது எதாவது தெரியுதா? அது மாதிரி மெல்லிய டியூபாக. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ட்ரிப்ஸ் ஏறும்போதெல்லாம் நமக்கு அப்படியே அந்த டியூப் வழி வந்துகிட்ருக்கும், உள்ளே வந்துட்டுருக்கும். ஆனால் மேலே சொட்டாக அந்த விடும். அதனால மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு தெரியும். மற்றபடி தெரியுமா? அதே மாதிரி அந்த எண்ணம் குறைஞ்சிடுன்னு சொல்ல வரேன். மெதுவாக மைல்டாக போகும். ஸோ அப்போ நீங்கள் சாட்சிபாவமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் சாட்சிபாவமாக இருக்குங்கிறதையும் உணர முடியும். சாட்சிபாவமாக தொடர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்கள் குறைஞ்சிருக்கிறத உணர முடியும். எண்ணங்கள் அப்படியே மட்டுப்பட்டு அதோடு அப்படியே மனம் ஒடுங்கி அதோட ஜஸ்ட்டு பார்க்குறது, சூரிய உதயத்தை ஜஸ்ட்டு பார்க்குறது, நிலாவை அப்படியே பார்க்குறது. நேற்று நிலா நல்ல பௌர்ணமி, அதனால் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ரெட் கலர் கூட இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒயிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் இல்லை, மழை வர மாதிரி இருக்கோ, இந்த மாதிரி தாட் இல்லாமல் நிலாவை வெறுமனே பார்க்குறது. இவ்வளோ தான் சாட்சியாக பார்க்குறது. ஸோ இப்போது இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மேகங்கள் ஏதாவது உருவத்தை கொடுக்குதா, அப்புறம் இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன பசுமை அப்படின்லாம் ஒரு எண்ணம் போடாமல் பார்க்குறது, வெறுமனே பார்க்குறது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆயிரும், இயல்பாக வந்துடும். இப்போ ரோட்டில் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை முன்னாடி கால் வைப்பீங்க, அடுத்த கால் வைப்பீங்க, அடுத்த கால் வைப்பீங்க. அப்போ என்ன சாட்சியாக இருந்து பார்த்தா என்ன நிகழும்னா, உங்கள் ட்ரெஸ்ஸு மூவ் ஆகிறது, அது காற்றுக்கு எந்த பக்கம் நகலுங்கிறது, கீழே குனிஞ்சு பார்த்தா, நான் சொல்கிறது இப்போ ஷாலோ ஏதோ போட்டிருக்கீங்க, அது மூவ் ஆகிறது. அப்புறம் உங்கள் கண் இந்த பக்கம் இமையை அடிக்கிறது. அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது இந்த சாட்சியாக உங்களை பார்க்குறது எப்படி இருக்குன்னு தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இதே எதிரில் பார்க்குறத சாட்சியாக பார்க்குறத நான் இப்போ அந்த ரவுண்டாக பார்க்குறத சொன்னேன். இப்போ உங்களையே பார்க்கும்போது உங்கள் செப்பல் எப்படி காலை அமுத்துறீங்க, எவ்வளோ ப்ரெஷ் கொடுக்குறீங்க, அந்த விரல்கள்லாம் எந்த டைமுக்கு எவ்வளோதுக்கு அழுத்தம் அந்த செப்பலில் அழுத்துது, அந்த செப்பல் தரையில் அமுத்தும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் முன்னாடி நடக்கும்போது முன்னாடியும் பார்ப்பீங்க, உடல் ஃபுல்லாக பிறகியே என்ன இருக்கும், உங்கள் உடல் இருக்கும். நீங்கள் எதிரில் அந்த காட்சியெல்லாம் பார்த்தா கூட நடந்தீங்கன்னா ரோட்டில், நீங்கள் கால் எடுத்து வைக்கிறது, முன்னாடி கால், அடுத்த கால், அதை வலது கால், இடது கால் எடுத்து வைக்கிறதும் தெரியும். அந்த குதிங்கால்லேருந்து தூக்குறது தெரியும், கீழே வைக்கிறது தெரியும், திரும்ப ரொட்டேஷனில் தெரியும், இப்படியும் தெரியும். சேம் டைமில் நீங்கள் வெளியும் பார்க்க முடியும். இதே மாதிரி அப்படியே ஒரே நேரத்தில் எப்படி 180 டிகிரியில் ஃபுல்லாக தானே பார்க்குறோம். ஆனால் 2 பொருளோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு தோப்பு ஃபுல்லாக பார்த்தோன்னா மொத்த மரங்கள் நமக்குள்ளே ஒரு காட்சியாக தெரிஞ்சிருக்கும். ஒரு தனி மரமாக பார்க்கும்போது அது ஒரு சாட்சியாக இருந்திருக்கும். 2 பார்க்குறதும் ஒரே பார்வை தான். ஆனால் அதில் என்னென்னா எண்ணங்கள் இப்போ நம்ம நிறைய மரம் பார்க்கும்போது இவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு ஒரு ஆச்சரியம் வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் தானா அப்படின்னு இருக்கும். அந்த சுருங்குது பார்த்திங்களா, அந்த எண்ணம் பார்த்திங்களா, இது கூட சாட்சி பாவனில் வராது. ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பார்வையில் ஒரு மரம்,
இந்த பக்கம் ஒரு தோப்பு. இதை மட்டும்தான் பார்க்க முடியும். 2 கண் ஒரு இடத்துல இப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த சிந்தனை இல்லாமல் பார்க்குறது தான் சாட்சி பாவனை. இது பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருந்தாகணும். உங்கள் மனம் ஓடவே ஓடாது. இது வந்து நம்மளோட சமாதி பழகிறதுக்கோ இல்லை ஆரம்ப நிலை பயிற்சியில் இருந்து இதை வந்து எல்லா கட்டத்துலேயுமே வந்து நமக்கு இந்த சாட்சி பாவனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நோக்கி தான் எல்லா பயிற்சியும் நம்ம இதுக்குள்ளே இந்த சாட்சி பாவனை இருந்து பழகிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மூச்சு பயிற்சி பார்க்குறோம் பார்த்திங்களா, பிராணாயாமம், இதுலேருந்தே நம்ம போயிருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம், சாட்சி பாவனையை பார்க்குற அந்த இது இல்லாமல் ஜஸ்ட்டு மூச்சை மட்டும் கவனிங்க, உள் மூச்சு வெளி மூச்சுன்னு சொல்லியிருப்போம். அது நமக்கு திடீர்னு நம்ம கவனிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம எண்ணத்துக்கு பின்னாடி ஓடி அப்படியே போயிருப்போம். அப்புறம் திடீர்னு பார்த்தா இவங்க ஒரு மந்திரத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ நினச்சி திரும்ப அந்த மனத்தை வந்து திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க, எண்ண ஓட்டத்தை. இல்லைனா அந்த எண்ணத்தை ஓட்டத்துக்கு பின்னாடியே ஓடாதீங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு அந்த அந்த அவங்க அவங்க அந்த எண்ணத்துலேயே ஒரு தாமரை வருது. என்ன ரோஸ் கலரில் இருக்குது, என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த குளம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அங்கே அந்த பிள்ளைங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்கள்ல, இப்படி போகாமல் அதை அப்படியே பார்க்குறது. அப்படியே அந்த எண்ணத்தை திரும்ப இங்கே மனத்தை வந்து திரும்ப மூச்சை கொண்டு வருவோம்ல, இது வந்து ஆரம்ப கட்ட பயிற்சியில் வரும். இதே கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு போகும்போது நம்ம சாட்சி பாவனையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது நீங்கள் எல்லா பயிற்சியும் தொடர்ந்து கண்டினியூஸாக செய்யும்போது என்ன ஆயிடும்னா சாட்சி பாவனை உங்களுக்கு இயல்பாக வந்துடும். இது மொத்தத்தில் சாட்சி பாவனை வரும்போது ப்ரெஷரில் இருப்போம். எண்ண ஓட்டம் கம்மியானாலே தெளிவாக யோசிப்போம். எதை பற்றியும் நமக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். ஒருத்தங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படி தானே அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க மாட்டோம். ஒரு மாதிரி முடிவை வந்து நம்மளால் வந்து ப்ரெசென்ட் என்ன இருக்கோ அதை ஏற்றுக்க முடியும். நேற்று ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அதையும் ஏற்றுக்க முடியும். 2 நாள் கழித்து ஒருத்தவங்க வேறு மாதிரி இருந்தாங்கன்னா அதையும் ஏற்றுக்க முடியும். இது வந்து இந்த சாட்சி பாவனை முழுமை பெறாமல் இருந்தால் அந்த எண்ணம் 2, 3 வரும். அந்த எண்ணத்தை வச்சு நீங்கள் சாட்சி பாவனை வந்து முழுமையாக இருக்கீங்களா இல்லை அதில் பயிற்சியில் இருக்கோமா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் இன்னும் ரொம்ப ஆழமாக சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருந்தாகணும். அப்போ இந்த ப்ரெசண்ட்டில் இருக்க என்னென்னா நமக்கு இந்த சமாதி இதெல்லாம் பழகும்போது அது பார்த்திங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள். பிரத்யாகாரம் வரும்போதே உள்ளே கொண்டு வந்திருப்போம். தாரணையில் நம்ம வந்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணும்போது இந்த பிரக்ஞையாக இருக்கிறது வந்திருக்கும். அடுத்து சமாதி நிலை போகும்போது இதை முழுமையாக உணர்ந்திருப்போம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாட்சி பாவனைங்கிறது ரொம்ப இயல்பாக நமக்கு வந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது பேசணுமா அப்படின்னு எனக்கு இது போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை இது புரிஞ்சதுன்னா அப்படின்னா ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?